தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. அன்னை ஆமோதரை என் கங்கை என்று கூறி புகழ்வதுடன் விசேஷ நாட்களில் இந்த படித்துறையில் நீராடுவதும் உண்டு. ஆமோதரின் கரை வழியாக சிறிது தூரம் சென்று சாலை வழியாக சுற்றி கொண்டோ அல்லது தெற்காக வயல்களை கடந்து குறுக்கு வழியில் சுமார் 1 கிலோமீட்டர் நடந்தாலோ அன்னையின் வீட்டை அடையலாம். அன்னை பிறந்த வீடு ஜெயராம்பாடியின் மையப்பகுதியில் அமைந்திருந்தது. அது இருந்த இடத்தில் தற்போது அவருக்கென எழுப்பப்பட்ட அழகிய ஆலயம் மா என்ற கொடியை தாங்கியவாறு கம்பீரமாக நிற்கிறது. பஸ்ஸிலிருந்து இறங்கிச் செல்லும் போது ஒருவர் முதலில் காண்பது இந்த கொடியைத்தான். சம்சார வெயிலில் வாடி வருகின்ற என் குழந்தைகளே, விரைந்து வாருங்கள், இதோ நான் உங்கள் அன்னை காத்திருக்கிறேன் என்று கருணையுடன் கூறுவது போன்று அந்த கொடி திகழ்கிறது. உள்ளே அன்னையின் அற்புத சலவைக்கல் திருவுருவம் உள்ளது. நம்மை கனிவுடன் அவர் பார்த்து கொண்டிருப்பது போல் அது அமைக்கப்பட்டுள்ளது. நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவலை மனத்தில் எழுப்பும் வண்ணம் உள்ளது அந்த திருவுருவம். கோயிலுக்கு முன்னால் நாம் காண்பது புண்ணிய புகூர் எனப்படும் குளம். அன்னையின் வாழ்வுடன் எவ்வளவோ தொடர்புடையது இந்த குளம். அன்னையின் புதிய வீடு அதன் தென்மேற்கு மூலையில் உள்ளது. இந்த வீடு 1916ஆம் ஆண்டில் சுவாமி சாரதானந்தரால் கட்டப்பட்டது. 2 பக்கங்களிலுமாக 5 அறைகள் கொண்டது இந்த வீடு. இடது பக்கத்திலுள்ள முதல் அறையில் தற்போது அன்னையின் படம் வைத்து பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. பிற அறைகள் அங்கே தீர்த்த யாத்திரை செல்லும் பக்தைகள் தங்கும் அறைகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே அன்னை சுமார் 4 ஆண்டுகள் தங்கினார். புண்ணிய புகூரின் வடகரையில் சிறிய குடிசை போன்ற கோயில் உள்ளது. ஜெயராம்பாடியில் வசித்து வருகின்ற முகர்ஜி பிரிவினரின் புராதன கோயில் இது. இதன் ஓர் அறையில் தர்ம தேவதை சுந்தரநாராயணன் என்ற பெயரில் ஆமையின் வடிவில் பூஜிக்கப்படுகிறது. அடுத்த அறையில் ஆண்டுதோறும் காளி பூஜை கொண்டாடப்பட்டது. பிற்காலத்தில் குடும்ப சண்டைகளினால் இந்த பூஜை தடைப்பட்டு விட்டது. அறையின் வடகிழக்கு மூலையில் ஒரு கருப்புக்கல் நிறுவப்பட்டு சஷ்டி தேவியாக வழிபடப்பட்டு வந்தது. சஷ்டி தேவி பிள்ளை வரம் அளிப்பவள். எனவே புதுமண தம்பதியர் தவறாமல் இவளை வழிபடுவர்.